அன்பிற்குரிய நண்பர்களே, குடியுரிமை சட்டம் என்ன, எப்படி, எதற்காக என்கிற தலைப்பில் என் கருத்துக்களை உங்கள் முன்னால் பதிவிடுகிறேன். பலர் என்னிடம் நேரிலும் வேறு சில முறைகளிலும் இது பற்றி என்னுடைய கருத்துக்களை நான் வெளியிடாமல் இருப்பது ஏதோ ஒரு விவகாரத்தில் நான் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று ஒதுங்கி இருக்கிறேன் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னார்கள். பல விஷயங்கள் இதில் மறைக்கப்படுகின்றன. என் கருத்துக்களை 2020 திமுகவினுடைய தொலைக்காட்சியில், திமுக கட்டிடத்தில் அறிவாலயத்தில் இயங்கி வருகிற தொலைக்காட்சியில் அழுத்தம் திருத்தமாக வெளியிட்டேன். நடத்திய ஒரு சின்ன பெண்மணி அதிர்ந்து போனார். அவருக்கு அதை பற்றிய விவரம் போதவில்லை. 1-2 பேர் கலந்து கொண்டவர்கள், திமுக சார்பாக வந்தவர்கள், திமுகவை ஆதரிக்கிறவர்கள், வேறு பல காரணங்களுக்காக, சில லாபங்களுக்காக அவளெல்லாம் என்னை தூற்றினார்கள். ஆனால் திரு பீமாராவ், மதுரவாயல் தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர், அவர் அதில் கலந்து கொண்டார். அவர் சொன்னார், இல்லை, தமிழ்மொழி சொல்லுவது தான் சரி, ஏதோ இது ஒரு காரணத்தால் இது மறைக்கப்படுகிறது என்று. இன்றும் கூட பொதுவாக நான் கலந்து கொள்ளாத விவாதங்களை பார்ப்பதில்லை. காரணம், அவர்கள் சொல்லுகிற கருத்து என் கருத்தை மாற்றி அமைத்து விடக்கூடாது என்பதனால் அதை ஒரு கொள்கையாக கடைபிடிக்கிறேன். சில நண்பர்கள், நெருங்கியவர்கள், வேண்டியவர்கள் கூட சொல்லுவார்கள், இந்த தலைப்பில் இன்றைக்கு நான் பேசுகிறேன் என்று. சிரித்து கொண்டே பார்க்கலாம் என்று சமாளித்து விடுவேனே தவிர எனக்கு நேரமும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் தினம் எனக்கு அவர்கள் கருத்துக்களை என் கருத்துக்களுக்காக அனுப்புகிறார்கள். எனக்கு நேரமும் இல்லை, உடலில் சக்தியும் இல்லை, நான் பார்க்க மாட்டேன். அவர்கள் மனம் புண்படக்கூடாதென்று வந்த பிறகு 5 நிமிடம் கழித்து அதை அழித்து விடுவேன். இந்த பின்னணியில் இது என்ன மறைக்கப்பட்ட உண்மை என்பதை நான் சொல்வதற்கு முன்னால், இந்திய அரசியலமைப்பு சட்டம் யார் இந்திய குடிமகனாக இருக்கலாம் பார்ட் 2வது பார்ட்டில் சொல்கிறது. பாகிஸ்தானுக்கு போனவர்கள், இங்கிருந்து அங்கிருந்து இங்கு வந்தவர்கள், இதெல்லாம் இருக்கிறது. இது எல்லாம் சற்று விளக்கமாக இந்தியா சுதந்திரம் அடைந்த நேரத்தில் தேவைப்பட்டது. எனவே அவையெல்லாம் இருக்கின்றன. நான் அந்த மாவை திரும்ப அரைக்க விரும்பவில்லை. புளித்த மாவு. 11வது பிரிவு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 11வது பிரிவு, இந்திய பாராளுமன்றம் யாரை இந்திய குடிமகனாக ஏற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றிய அவ்வப்போது சட்டம் இயற்றலாம். அதுதான் அடிப்படை. நான் இதை முழுவதுமாக சட்டமும் இல்லாமல், இதை அரசியல் ரீதியாகவும் சொல்லாமல், சுருக்கமாக சொல்ல வேண்டியிருக்கிற காலம் கருதி முடிந்தவரை எது ஒரு சாதாரண மனிதனுக்கு தேவையோ, எதை போன்ற அச்சங்கள் போக்கப்பட வேண்டுமோ அவைகளை போக்குவதற்கு மட்டும் இதை நான் பயன்படுத்துகிறேன். இதில் 3 மணி நேரம் பேசினாலும் சந்தேகம் இருக்கக்கூடும். இது 5 நிமிடத்திற்கு மேல் பேசுவதற்கு சத்தியமாக இதில் ஒன்றும் இல்லை என்பதுதான் உண்மை. இந்த இப்போது கொண்டு வந்தப்பட்டிருக்கிற, அதாவது 2019 கொண்டு வரப்பட்டு
அதனுடைய உப விதிகள் இப்போது ஏற்றப்பட்டிருக்கின்றன. கடந்த வாரம் அது அமலுக்கு வந்துவிட்டது. அதனுடைய சாராம்சம் என்னவென்றால் மிக மிக சுருக்கமாக, ஆனால் எதையும் விட்டுவிடாமல் சொல்லுகிறேன். பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த 3 நாடுகளை பற்றி மட்டும்தான் இந்த சட்டம் பேசுகிறது. ஸ்ரீலங்காவை பற்றி இல்லை, கனடாவை பற்றி இல்லை, ஆப்பிரிக்காவை பற்றி இல்லை, அமெரிக்காவை பற்றி இல்லை. பாவம், தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தால் எதையும் தெரிந்து கொள்ளக்கூடாது, முடிந்தவரை மக்களை முட்டாளாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கும் அந்த ஆர்வம் இருக்கிறது, ஆட்சியில் இல்லாதோருக்கும் அந்த ஆர்வம் இருக்கிறது. இது திமுகவுக்கும் பொருந்தும், அண்ணா திமுகவுக்கும் பொருந்தும். நான் அண்ணா திமுக ஆதரவாளர் அல்ல, திமுகவினுடைய அனுதாபியும் அல்ல. அந்த சூழ்நிலையில் அந்த விஷயத்தை பொறுத்தவரை எது சரி என்று நான் கருதுகிறேனோ அதை மட்டும் பேசுகிறேன். இது இப்போது அண்ணா திமுகவும் எதிர்க்கிறது. ஸ்ரீலங்கன் சிட்டிசன் இருக்கிறார்களே, அவர்களுக்கு என்ன செய்வீர்கள்? முட்டாள்களா? அதை பற்றி இதில் பேச்சே இல்லையடா. நீங்களாக அவனை கொண்டு வந்து மாட்டிவிடாதீர்கள், அவனை சாகடிக்காதீர்கள். தமிழன் வாழட்டும், விட்டு தொலையுங்கள். நீங்கள் ஓட்டு பிச்சையை வாங்க வேண்டும் என்பதற்காக ஸ்ரீலங்காக்காரனை கொண்டு வந்து இதில் மாட்டாதீர்கள். இந்த சட்டத்துக்கும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற தமிழன், தமிழ் ஆரிஜின், தமிழ் வழிவந்தவன், தமிழ் பரம்பரை எந்த சம்பந்தமும் ஒரு இழவும் கிடையாது. 3ஆம் கிளாஸ் படித்தவரெல்லாம் அதை சொல்லி இந்த சட்டம் அவர்களுக்கு துரோகம் இழைக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறான். ஒரு வழக்கு கூட போடப்பட்டு இருக்கிறது. மன்னித்து விடுங்கள், எவ்வளவு முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதற்கு இது சரியான உதாரணம். என்ன சொல்லுகிறது? இந்த 3 நாடுகளிலிருந்து 31/12/2014 முன்னால் இந்தியாவுக்குள் சட்டத்தை மீறி கள்ளத்தனமாக வந்து இந்தியாவில் குடியேறி இருக்கிற 31 டிசம்பர் 2014 இன்று வரை கிட்டத்தட்ட ஒரு 9.25 ஆண்டுகள் அவன் இந்தியாவில் வாழ்ந்திருப்பானே. ஆனால் இன்று வரை இப்போதுதான் அது அமலுக்கு வருகிறது. எனவே அவன் பார்சி, கிறிஸ்து, இந்து, ஜெயின், சீக் இது போன்ற எந்த மதமாக இருந்தாலும் அவன் அந்த தேதிக்குள் வந்து இன்று வரை இங்கு இருந்திருந்தால், வசித்திருந்தால் அவனை இந்திய குடிமகனாக அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளலாம். நண்பர்களே, இதை தவிர ஒரு வார்த்தை கூட அதில் இல்லை. மற்ற எல்லாவற்றையும் தயவு செய்து குழப்பிக்கொண்டு படிக்காதீர்கள், விட்டு தொலையுங்கள். அவசியமில்லை யாருக்கும். முஸ்லீமுக்கு விரோதமானதா? சத்தியமாக இல்லை. நான் கற்ற கல்வியின் மீது ஆணையாக இது முஸ்லீமுக்கு விரோதமானதல்ல. என்ன ஒரு வேதனை தெரியுமா? எனக்கு ஒரு ஆட்டோ ஓட்டுகிறார், கேரளாவை சார்ந்தவர். அவர் வந்து என்னிடம் கேட்கிறார், எங்களையெல்லாம் விரட்டி விட்டு விடுவார்களா? 3-4 தலைமுறையாக அவர் கேரளாவில் பிறந்து தமிழ்நாட்டில் விழுப்புரத்தில் படித்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹக்கீம் என்று பெயர். அவ்வப்போது என்னுடைய காரையும் ஓட்டுவார், எனக்கு ஆட்டோவும் ஓட்டுவார். பயந்து போய் கேட்கிறார். இந்த வேண்டாத கட்சியில் விரும்பத்தகாத சர்ச்சைகளை கிளப்பிவிட்டதனுடைய விளைவு எந்த சம்பந்தமும் இல்லை. அவருக்கு நான் ஆறுதல் சொல்லி அனுப்பித்தேன். ஆனால் எனக்கு மிகுந்த கோபம் வந்தது. எப்படி ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுநரை கூட இவர்கள் இந்த
பிஜேபி அரசாங்கம் இந்த சட்டத்தை வைத்து அடித்து விரட்டி விட்டுவிடும் என்று சொல்ல போய் ஒரு பீதியை உண்டாக்கிவிட்டார்கள். சத்தியமாக இல்லை நண்பர்களே. என்ன சொல்லுகிறார்கள்? இந்த முஸ்லீம் நாடுகள் மூன்றும் பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அங்கிருந்து இந்த பார்சி, கிறிஸ்து, இந்து, ஜெயின், சீக் இவர்களெல்லாம் அது முழுக்க முழுக்க முஸ்லீம் நாடுகள் என்பதனால் அங்கு இவர்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் என்பதனால் வாழ முடியாமல் மெஜாரிட்டிக்கு பயந்து அவர்கள் சட்டங்களுக்கு அஞ்சி இந்த நான் சொன்ன மதங்களை சார்ந்தவர்கள் வந்திருந்தால் அவர்கள் அங்கு வாழ இயலாமல் வந்தவர்கள், அவர்களுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு இந்த 31/12/2014 நீங்கள் கணக்கில் வைத்து கொள்ள வேண்டும். இங்கு இருந்திருந்தால் எந்த விதமான கிட்டத்தட்ட ஒரு திருட்டுத்தனமாக வந்தது இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ளலாம், இந்திய குடிமகனாக ஏற்றுக்கொள்ளலாம். நண்பர்களே, இதுதான் உண்மை. நான் ஏனென்றால் மெஜாரிட்டி மக்கள் முஸ்லீமாக இருக்கிற இடத்தில் இந்த பிரிவை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு சில சங்கடங்கள் இருக்கின்றன, பயப்படுகிறார்கள். எப்படி துபாய் போன்ற முஸ்லீம் கண்ட்ரிகளில் இங்கிருந்து போகிற இந்துக்களுக்கு சில அங்கே வேலை செய்யலாமே தவிர சில உரிமைகள் மறுக்கப்படுகின்றன. எங்கள் நாட்டுக்கு வேலை செய்ய வந்திருக்கிறாய், வேலை செய், சம்பாதித்து கொண்டு ஓடு. அது சரி தவறு என்று யாரும் சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் நான் விளக்கமாக சொல்ல வேண்டியிருக்கிறது, சொல்லுகிறேன். இதுதான் இந்த சட்டமே தவிர, அதாவது அந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் போன்ற முஸ்லீம் நாடுகளிலிருந்து முஸ்லீம்கள் விரட்டப்படுவதில்லை. அவர்கள் அஞ்சி இந்தியாவில் அடைக்கலம் புக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் மதம், அவர்கள் அங்கே அந்நியர்கள் அல்ல. ஆனால் இந்து, பார்சி, ஜெயின், சீக் இவர்கள் அங்கே அந்நியர்களாக சிறுபான்மையினராக நடத்தப்படுகிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அஞ்சி இங்கு ஓடி வந்திருந்தால், இல்லை அங்கே இருக்க முடியாமல் வந்திருந்தால், 2014 31 டிசம்பருக்குள் வந்திருந்தால் அவர்களை இந்திய அரசாங்கம் குடிமகனாக அங்கீகரித்து உரிமை கொடுத்து ஏற்றுக்கொள்ளும். இதுதான் நண்பர்களே சட்டம். வேறு மாதிரி சொல்லுகிறேன், இந்தியாவில் இருக்கிற எந்த முஸ்லீமுக்கும் எந்த முஸ்லீம் குடிமகனுக்கும் எந்த உரிமையும் பறிக்கப்படவில்லை. திருட்டுத்தனமாக வந்தவனை நாம் அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இந்த 3-4 மதங்களை சார்ந்தவர்கள் அங்கு வாழ வழியில்லாமல் பஞ்சையாய் பராரியாய் பல நேரங்களிலே வேலைவாய்ப்பின்றி, உணவின்றி, தங்க இடமின்றி வந்தவர்கள். எனவே அவர்களை ஏற்றுக்கொள்ளுவோம். அங்கு பெருவாரியாக இருக்கிற முஸ்லீம்கள் அவர்கள் இங்கு வர வேண்டிய அவசியமில்லை, வந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். குடியுரிமை இல்லை, திருப்பி அனுப்பப்படுவார்கள். இதுதான் இந்த சட்டம். இதில் இழப்பென்பது யாருக்கும் இல்லை. ஒரு கிராமத்தில் நடந்திருக்கிறது, நான் பெயர்களை சொல்ல விரும்பவில்லை. ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்கள், எந்த ஜாதியாக இருக்கலாம், தேவராக இருக்கலாம், முதலியாராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், வன்னியர்களாக இருக்கலாம், அவர்கள் மாற்று ஜாதியினருக்கு இடம் விற்க மாட்டார்கள். ஒரு 1000 பேர் அந்த குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்கள் அந்த கிராமத்தில் வசித்தால் மற்றவர்கள் வந்து போகலாம். தயிர் விற்கலாம், மோர் விற்கலாம், வாழைப்பழம் விற்கலாம், போய்விட வேண்டும். அங்கு இடம் விற்க மாட்டார்கள்.
வாடகைக்கு வீடு கொடுக்க மாட்டார்கள். இன்னும் பல ஊர்களில் இந்த பழக்கம் இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிறது. அவர்கள் இடம் வாங்க முடியாது. இந்த சூழ்நிலையிலே நாளை அரசாங்கம் அங்கு இருக்கிற ஒரு பஞ்சாயத்து நிலத்தில், அரசாங்க நிலத்தில், ஏனென்றால் வீடு காசு கொடுக்க வாங்க அவன் தயாராக இருந்தாலும், காசு அவனிடம் கொடுத்து வாங்க வழி இருந்தாலும் விற்க மாட்டார்கள். நீ இவனுக்கு விற்க வேண்டும் என்று, இன்னொரு ஜாதிக்காரனுக்கு விற்க வேண்டும் என்று எந்த அடிப்படையிலையும் அரசாங்கம் அந்த பெரிய ஜாதிக்காரனை உத்தரவு போட்டு விற்க சொல்ல முடியாது. அவன் ஒரு பஞ்சாயத்து புறம்போக்கிலோ அரசு புறம்போக்கிலோ ஒரு 10 பேர் அங்கே குடிசை போட்டு ஒரு 10 ஆண்டு வாழ்ந்துவிட்டால் அரசாங்கம் 10 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறான், வீடு கட்டி வாழ்ந்திருக்கிறான். அவன் இங்கு வசதியாக இருக்கிறான், பணம் இருக்கிறது, வீடு வாங்க தயாராக இருக்கிறான். இவர்கள் வீடு கொடுக்கவில்லை. எனவே அதில் இருக்கிற 10 பேருக்கு கொடுக்கலாம், பட்டா கொடுக்கலாம். அதில் இப்படி வெளியூர்காரன் வேறு ஜாதியை சார்ந்தவன் வந்து அங்கே தங்கிக் கொள்கிறானே, குடிசை போட்டுக் கொள்கிறானே, வீடு கட்டி கொள்கிறானே என்பதை பார்த்தவர்கள் இந்த 1000 பேர் இருக்கிற மெஜாரிட்டி ஜாதியிலிருந்தும் ஒரு 4 பேர் அங்கே போய், இவன் போடுகிறானே, நான் இந்த ஊரை சேர்ந்தவன், நான் ஏன் ஒரு குடிசை போடக்கூடாது என்று போட்டால் அவனுக்கு பட்டா கொடுக்க மாட்டோம். அந்த 10 பேர் குடிசை போட்டவன் இந்த ஊரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, நிலம் விற்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டீர்கள், அவனுக்கு கொடுப்போம். இந்த ஊரை சார்ந்தவன், இந்த ஜாதியை சார்ந்தவன் இங்கு இடம் வாங்குவது எந்த சிரமமும் இல்லை, வேண்டுமென்றே அவன் போட்டால் நாங்களும் போடுகிறோம் என்று கொட்டாய் போட்டு என்க்ரோச்மெண்ட் ஆக்கிரமிப்பு செய்தால் அவனுக்கு கிடையாது. நண்பர்களே, இது தர்மத்தின் அடிப்படையில் 100க்கு 100 சரியான சட்ட அடிப்படை. இதைத்தான் செய்திருக்கிறார்கள். ஒரு உண்மை மறைக்கப்படுகிறது என்று சொன்னேன் அல்லவா, அதையும் இப்போது சொல்லுகிறேன். நரேந்திர மோடி கண்டுபிடித்ததல்ல இது. ஏன் மறைக்கிறார்கள் என்று பிஜேபிக்காரன் சொல்லுவானா என்று கூட நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு பிஜேபிக்காரன் அறிவாளிகளாக இருக்கிறார்கள். வாஜ்பாயி காலத்தில் பழுத்த காங்கிரஸ்காரராக இருந்த, பிற்காலத்தில் ஜனாதிபதியாக பதவி வகித்த திரு பிரணாப் முகர்ஜி தலைமையிலே ஒரு குழு போடப்பட்டு எல்லா கட்சிகளை சார்ந்தவர்களும் அதில் அங்கம் வகித்தார்கள். எனக்கு இது சர்வ நிச்சயமாக எனக்கு தெரியும். அதிமுகவை சார்ந்தவரும் இருந்தார். எல்லோர் பேரும் மறந்து போய்விட்டது, என்னை மன்னித்து விடுங்கள். அந்த குழுதான் இப்படி ஒரு சட்டம் இயற்ற வேண்டும். அங்கிருந்து விரட்டப்பட்ட பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷிலிருந்து விரட்டப்பட்ட, அங்கு மைனாரிட்டியாக நடத்தப்படுகிற, கருதப்படுகிற, அவமானப்படுத்தப்படுகிற பார்சி, இந்து, சீக் இவர்களுக்கெல்லாம் இங்கு ஜெயின் இங்கு இடம், அவர்களை ஒரு குடிமகனாக அங்கீகரிக்க வேண்டும் என்று கொடுத்தார்கள். அது என் நினைவு சரியாக இருக்குமானால், ஒருவேளை நான் தவறாக இருக்கலாம், 2 அவைகளிலே ஒரு அவையிலே நிறைவேற்றப்பட்டு விட்டது. அடுத்த அவையில் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னால் அந்த காலம் முடிந்து சபை கலைக்கப்பட்டு விட்டது. அது அப்படியே கிடந்து விட்டது. அதைத்தான் தேடி கண்டுபிடித்திருக்கிற வாஜ்பாயி, மன்னித்து விடுங்கள், வாஜ்பாயி போட்ட விதையை சர்வ கட்சி குழு அதிமுக இருந்தது. மிக நிச்சயமாக எனக்கு தெரியும். ஏனைய கட்சிகளும் அதில் இருந்தன. அதை இப்போது அதற்கு திரும்பவும் உயிர் கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை.
இதில் சட்ட மீறல் இல்லை. இந்தியாவில் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிற எந்த முஸ்லீமுடைய எந்த கிஞ்சித்தும் உரிமை பாதிக்கப்படாது. இந்த சட்டத்திற்கும் ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு முஸ்லீம் இங்கு வாழ்ந்து கொண்டிருந்தால் சத்தியமாக அவனுக்கு பாதிப்பில்லை. ஒரு தமிழன் வாழ்ந்தால் அவனுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. எனவே நண்பர்களே, பிஜேபியை திட்ட வேண்டுமா, தாக்க வேண்டுமா, கடுமையான சொற்கள் வேண்டுமா, வாருங்கள். 1 மணி நேரம் நான் கற்றுக் கொடுக்கிறேன் எப்படியெல்லாம் பிஜேபி கண்ணில் விரலை விட்டு ஆட்டலாம் என்று. ஒரு பொய்யை சொல்லி அசிங்கமாக உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.